இந்த நாளில் நான் என்னை பார்த்து கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, இந்த வீடியோலாம் ஈஸியாக பண்ணிடலாம், நல்லவனா என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பாவத்தில் விழும்போது, நான் துன்பத்தில் மத்தியில் நடக்கும் பொழுது, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சது நடக்காத போது நான் கர்த்தரோடு நடக்கிறேனா? என் ஆசைகள் நிறைவேறாத போது நான் கர்த்தரோடு நடக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே விசுவாசத்தை குறித்தும், விசுவசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களை ஏன் தேவன் கழுகுக்கு சமானமான மனிதர்களாய் தேவன் பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே அறிந்து கொள்வோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுதை போல செட்டைகள் அடித்து உயிரை பறப்பார்கள், ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார் அப்படின்றத இந்த வசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருக்காக காத்திருப்பது அப்படின்றது இது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் 100 வயது வரை காத்திருந்தார். கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் வாங்கிட்டு 25 வருஷம் காத்திருந்தார். ஆனால் அவருடைய விசுவாசம் அவரை முதிர் வயதிலும் கூட உயர்த்தினது, பிள்ளை பெறச் செய்தது, வளரச் செய்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. இன்னொரு எடுத்துக்காட்டு, கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், ஓடினாலும் இளைப்படையார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஓடுறது. அதுலேயும் இந்த மாரத்தான் மாதிரியான பெரிய ரேஸ்லாம் ஓடும்போது ஆரம்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக கிளம்புவாங்க. 1000 பேர் கூட ஓடி இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக வரும்போது 4 பேரோ 5 பேரோ தான் வருவாங்க. கர்த்தருக்காக காத்திருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இங்கே கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தனக்கு ஒரு நன்மை கிடைக்கல அப்படின்னா உடனடியாக கர்த்தரை மறக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ, எதிர்த்து பேசவோ, சந்தேகப்படவோ துணிந்து விடுகிறார்கள். நன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அநேக கிறிஸ்துவர்கள் உண்டு. கர்த்தர் நன்மையை மாத்திரம்தாங்க செய்வார். அவர் நமக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய நினைச்சதே இல்லை. ஒரே பேரான குமாரனையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனாலும் என்னுடைய திட்டத்தின்படி எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலன்னா நான் உடனடியாக தேவனை கேள்வி கேட்கக்கூடியவனாக மாறிடுறேன். ஆனாலும் விசுவாசத்தில் ஓடுகிறவர்கள் இளைப்படையார்கள். கடைசியாக நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடப்பது, கர்த்தரோடு நடப்பது அருமையான ஒரு காரியம். கர்த்தரோடு நடப்பது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் கூட. ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நேராக போய்டுவோம். நடுவில் யாரையும் மீட் பண்ணவே முடியாது. ஃப்ளைட்டில் போனால் சென்னையில் கிளம்புனா லண்டனில் தான் இறங்க முடியும். காரில் நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா போகிற வழியில் ஒரு 2-3 ஹோட்டல் பார்க்கலாம், 2-3 பேரை பார்த்தா அதிசயம்தான். பைக்கில் போனால் ஒரு 4-5 இடத்துல டீ கடையில் நிறுத்துவோம், அங்கே கொஞ்சம் பேரை பார்ப்போம். சைக்கிளில் போனால் ஒரு 10 பேரையாவது நம்ம மீட் பண்ண முடியும். ஆனால் நடந்து போனால், நம்ம ஊர் பக்கங்களில் நம்ம நடந்து போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு வாக்கிங் மாதிரி தெருவுக்குள்ளே நடந்து போனால் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி பார்க்குற, நல்லா இருக்கிற, ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ணுற, என்ன வேலை பண்ணுற, ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நடந்து போகணும் கர்த்தரோட நடந்து போகிறதுனா என்ன, அவர் எங்கேயோ வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரா? இல்லை. நாம் சிந்திக்கிற, செயல்படுகிற, பார்க்கிற, கேட்கிற, ஆலோசிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலே சொல்லி கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்யணும். அது எப்படிங்க ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. கர்த்தரை முழுமையாக நமக்குள்ளே கொடுத்துட்டு அவர் முடிவெடுக்கட்டும், அவர் செயல்படட்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம நடக்கணும். இதான் பவுல் சொல்கிறார், நான் சிறுக நீர் பெருக என்னை பயன்படுத்தும்னு சொல்கிறார். கர்த்தருக்காக பயன்பட, கர்த்தர் தனக்குள் முழுமையாய் எல்லாவற்றிலும் டேக் கேர் பண்ணிக்க அவர் ஒப்பு கொடுக்குறாருன்னு சொல்கிறார். நான் சிறுக நீர் என்னுள் பெருக
என்னை பயன்படுத்தும்னு சொல்கிறார். இதுதான் கர்த்தரோடு நடக்கிறது. கர்த்தரோட நடக்கிறது பெரிய பாக்கியம். ஏனோக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரோடு இசைந்திருந்தான், கர்த்தரோடு அன்பு செய்தான். கர்த்தரை விட்டு ஒரு காரியத்தையும் அவர் யோசிக்காது இருந்தபடினால கர்த்தர் மரணத்தை அவருக்கு கொடுக்காமல் நேரடியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு நடக்கணும். நாம் இந்த நாளில் நான் என்னை பார்த்து கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, இந்த வீடியோலாம் ஈஸியாக பண்ணிடலாம், நல்லவனா என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பாவத்தில் விழும்போது, நான் துன்பத்தில் மத்தியில் நடக்கும் பொழுது, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்சது நடக்காத போது நான் கர்த்தரோடு நடக்கிறேனா? என் ஆசைகள் நிறைவேறாத போது நான் கர்த்தரோடு நடக்கிறேனா? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா? பாவத்தில் விழுந்துட்டா நான் சுயநீதி கொண்டு ஆமாம் இங்கே யாரும் பாவம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நான் கர்த்தரை விட்டு விலகி போகிறேன்னா, இல்லை பாவத்திலே விழுந்து போனாலும் கர்த்தாவே உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று தாவீது சொல்கிறது போல, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீங்க, கடலை தாண்டியே நான் போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீங்க, உங்கள் விட்டு நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம் மூதாதையர்கள் வாழ்ந்ததை நான் பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேனா? கர்த்தருக்காக நான் ஓடுகிறேனா? நல்ல போராட்டத்தை கர்த்தருக்காக போராடுகிறேனா? ஓட்டத்தை கர்த்தருக்காக முடிக்கிறேனா? விசுவாசத்தை காத்து கொண்டேனா? அவரோடு நடக்கிறேனா என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாம் எல்லோரும் விசுவாசிகள் தான். இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் விசுவாசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த வீடியோ உலகத்துக்கு பிடிக்காது. இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக யாரும் கவனிக்க வேண்டிய அவசியம் எந்த மனிதருக்கும் இல்லை. அதை விட அவசரமாக ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்குது. எவ்வளோ கருத்துகள் இருக்குது, எவ்வளவோ பைபிள் பற்றியான காரியங்கள் இருக்குது. எத்தனையோ பேர் யூடியூப்லேயே சர்ச்சினுடைய சர்வீஸை முடிச்சிடுறாங்க. கர்த்தரோடு நான் நடக்கிறேனா? கர்த்தருக்காக காத்திருக்கிறேனா? எனக்கு நன்மை நடந்தால், எனக்கு அதிசயம் நடந்தால், எனக்கு அற்புதம் நடந்தால் நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் உண்மையான கிறிஸ்துவன் அல்ல. அற்புத அதிசய அடையாளங்களை கடந்து எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரோடு நடக்க நான் துணிகிறேனா? அதுதான் உண்மையான விசுவாசம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஏதோ 100 மீட்ரு ரேஸ் இல்லை, சர்றன் ஓடி டக்குன்னு வின் பண்ணிட்டு வர்றதுக்கு. இது மாறத்தான். விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். இங்கே கர்த்தர் யாரையும் விட்டு விலகிறதில்லை, கர்த்தர் யாரையும் கைவிடுறதில்லை. அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது. வசனம் சொன்னாலே அது நிறைவேறி ஆகிவிட்டது என்ற அர்த்தமாகும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் வேதாகமத்தில் இருக்குது. எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. மிக தெளிவாக சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற கர்த்தர். ஆனால் நான் அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000 இருக்கிறது. இதை உணர்ந்து தான் இந்த வீடியோவை பகிர்றேன். என் அன்பு கர்த்தருடைய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நடக்கிறோமா? நன்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? இந்த நாளிலே சிந்திப்போம். நாம் ஜெபிப்போம். நன்றி பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேகத்தினாலும் உங்கள் சமூகத்தில் ஓடி வருகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அவர் என்னை தீக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரையே நாங்கள் சேவிப்போம் என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மிகவும் தெளிவாக சொன்னார். ஆபிரகாம் சந்தேகப்படாதவராய் இருந்தார். எனவே நான் விசுவாசத்தில் உம்மோடு நடக்க, என் தேவைகளுக்காய் உம்மை பின்பற்றுகிறனாய் இல்லாமல், என் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் நீர் என் சொந்த தகப்பன், நான் உம்முடைய சொந்த பிள்ளை என்ற அந்த உறவோடு கூட வாழ பலன் தார். உமது வேதத்தை அனுதினமும் தியானிக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள
மனக்கண்களை திறந்துள்ளோம். அதை உணரும் பொழுது நிச்சயமாய் என் தேவனே, வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவன் என்பதை உணர்ந்து வாழ எனக்கு பலன் கிடைக்கும் என நான் உண்மையில் விசுவசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு சத்திய வசனங்களும் சாட்சிகளும் விசுவாசத்தை பகிரங்கமாய் எங்களுக்கு பகிர்கிறதா இருக்கிறது என்பதை உணர்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற உம்மிடத்தில் ஓடி வருகிறோம். உம்மிடத்தில் எங்களை சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமது உரிமை பிள்ளைகளாக கேட்கிறோம். அப்பா, உம்மை விட்டு நாங்கள் விலகாத வாழ்க்கை வாழ பலன் தாரும். நீர் அப்படி செய்தமைக்காக நன்றி. நாங்கள் உமது சொந்த பிள்ளைகள், உமது இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டு நாங்கள் நினைத்ததற்கும் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் கொடுத்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள ஜெயமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுத்து மகிழ்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.